Hey guys, good morning. Welcome back to my channel. This is Vijay from V1 Traders. ஸோ இந்த வீடியோவில் நிஃப்டியோட ப்ரீ மார்க்கெட் அனாலிசிஸ், அதுக்கப்புறம் என்னோட என்ட்ரி ஸ்ட்ராட்டஜி, நான் எப்படி என்ட்ரி எடுத்திருக்கேன் அப்படின்றது எல்லாமே வந்து ஆஃப்டர் மார்க்கெட் ஹவர்ஸ் நீங்கள் வந்து பார்க்க முடியும். ஸோ இப்போ வந்து டைம் வந்து 9:10, 23rd March 2026. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் என்னோட லெவல்ஸை வந்து நான் மார்க் பண்ணிடுறேன். லைக் ஆல்ரெடி நம்ம லெவல்ஸ் மார்க் பண்ணியிருக்கோம். ஸோ நிஃப்டி வந்து க்ளோஸ் டு 250 பாயிண்ட்ஸ் வந்து கேப் டவுன் ஓப்பன் இண்டிகேஷன் பண்ணுது. ஸோ 250 பாயிண்ட்ஸ் அப்படின்னா லாஸ்ட் ஃப்ரைடே க்ளோஸ் வந்து பார்த்தீங்கன்னா 23,146. ஸோ இந்த ஏரியா. ஸோ 250 பாயிண்ட்ஸ் கேப் டவுன் அப்படிங்கும்போது அரௌண்ட் 22,900. ஸோ இந்த இடத்த வந்து ஓப்பன் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ இந்த ஏரியா பாருங்க சப்போர்ட் ஏரியா. ஸோ இது வந்து சப்போர்ட் ஜோன்ல தான் ஓப்பன் ஆகுது. ஸோ சப்போர்ட் ஜோன் அப்படிங்கும்போது ப்ரீவியஸ் டே லோ, அதுக்கப்புறம் இங்கே பிக் பையர்ஸ் ஜோன் இருக்கு. ஸோ இந்த ஜோன்ல நமக்கு ஓப்பன் ஆச்சு அப்படின்னு சொன்னா நிஃப்டி சைட்வேஸ்ல இருக்கும், இல்லைன்னா ஒரு ஒரு சின்ன ப்ராஃபிட் புக்கிங் போறதுக்கான சான்சஸ் இருக்கு. இல்ல நமக்கு ஸ்ட்ராங் செல்லிங் ப்ரெஷர் இருக்கு அப்படிங்கும்போது இந்த சப்போர்ட் ஜோனை உடைக்கும் போது நமக்கு வந்து அடுத்தது ரீட்ரேஸ்மெண்ட், இந்த சப்போர்ட் ஜோன் வில் பிகம் ரெசிஸ்டன்ஸ். ஸோ 22,900 வில் பிகம் அ ரெசிஸ்டன்ஸ் அண்ட் தென் ஃபர்தர் வந்து 22,768 இந்த ஜோன், அதாவது 768 லெவலுக்கு வந்து போறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ நிஃப்டி எய்தர் ஆக்சுவலி இந்த இடத்த ஓப்பன் ஆகுது அப்படிங்கும்போது நமக்கு வந்து மார்னிங்கோட மொமெண்டம் எப்படி இருக்குன்னு பார்க்கணும், பை சைடா செல் சைடா அப்படின்றத. ஸோ அதுக்கப்புறம் டிசைட் பண்ணலாம். ஸோ ஐம் எக்ஸ்பெக்டிங் ஓப்பன் அரௌண்ட் திஸ் லெவல் 22,940 ஆர் 900 இந்த ஏரியா. ஸோ இதில் சப்போர்ட்லேயே ஓப்பன் ஆகுறதுனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். வெயிட் பண்ணி பார்க்கலாம். இன்னும் ஒரு 3 மினிட்ஸ் இருக்கு நிஃப்டி ஓப்பன் ஆகிறதுக்கு. ஓப்பன் ஆனதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ மார்க்கெட் ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நிஃப்டி வந்து 22,820 அந்த ரேஞ்ச்லேயே ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணதை விடவே கீழே ஓப்பன் ஆயிருக்கு. கேப் டவுன், பெரிய கேப் டவுன். ஸோ அண்ட் தென் 22,768 சப்போர்ட்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணோம். பட் 22,768யும் வந்து ஃபர்ஸ்ட் கேண்டில் வந்து பிரேக் பண்ணிடுச்சு. ஸோ அகைன் வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது லைக் அகைன் புல் பேக் 22,768, 770 இந்த ரேஞ்ச், இந்த ஜோனுக்குள்ள மறுபடியும் வரும்போது அகைன் செல் ஆஃப் நடக்கும். ஸோ நெக்ஸ்ட் சப்போர்ட் அப்படின்னு பார்த்தோம்னா 22,500 and 480 இந்த லெவல் தான் நமக்கான நெக்ஸ்ட் சப்போர்ட் இன் நிஃப்டி. ஸோ இப்போ இமீடியட்டா நம்ம செல் போகணும்னா இமீடியட்டா நம்ம செல் போக வேண்டாம். அகைன் வந்து ஒரு புல் பேக் வரும். ஸோ புல் பேக் வந்ததுக்கப்புறம் இந்த ஜோன்ல தான் நம்ம வந்து செல் என்ட்ரி பிளான் பண்ணுவோம். ஸோ இதுதான் என்னோட பிளானா இருக்கும். ஸோ அகைன் ஃபர்தர் டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா 22,500 அந்த ரேஞ்ச். ஸோ அதுக்கு முன்னாடி நம்மளோட ப்ரிடிக்டட் ரேஞ்ச் எங்க இருக்கு அப்படின்றதையும் நம்ம பார்த்துருவோம். அகைன் ஒரு சின்ன புல் பேக் நிஃப்டி அகைன் 22,780 அந்த ரேஞ்ச் வரைக்கும். அகைன் ஃபர்தர் டவுன் சைட் ஃபால் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இந்த வீக் 22,500 இந்த நெக்ஸ்ட் சப்போர்ட்னு பார்த்தீங்கன்னா 22,500 கீழே 22,480 அந்த ரேஞ்ச். ஸோ அது வரைக்கும் என்னோட டார்கெட்டாக இருக்கும். பட் இன்னைக்கு அந்த அளவுக்கு போகுமா அப்படின்றத பொறுத்திருந்து பார்ப்போம். அகைன் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ப்ரிடிக்டட் ரேஞ்ச் வந்து இந்த இருக்கு. ஸோ 22,640, 660 லெவலில். ஸோ டேவோட லோவில் இருக்கு. ஸோ இது வந்து நம்மளோட ப்ரிடிக்டட் ரேஞ்ச் லோயர் லெவல். ஸோ இந்த லெவலில் நமக்கு பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா ஸ்ட்ராங் ஃபால் இருக்கும். ஸோ இந்த இடத்துல இருந்து ரிவர்சல் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ அதே மாதிரி தான் ரிவர்சல் நடந்துட்டு இருக்கு இப்போ. சப்போஸ் இந்த இந்த ஜோனை வந்து நமக்கு பிரேக் டவுன் பண்றாங்க அப்படிங்கும்போது அடுத்த நெக்ஸ்ட் சப்போர்ட் வந்து 22,500. ஸோ 22,500 இன்னைக்கே போறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ இந்த லெவலில் வந்து நம்ம கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணணும். இன்கேஸ் இது நல்ல ஒரு ஸ்ட்ராங் பிரேக் அவுட் கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னா ஃபர்தர் அகைன் வந்து ஒரு பெரிய ஃபால் கிடைக்கும். வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போதைக்கு நம்ம வந்து இந்த ஜோனை நம்ம கேர்ஃபுல்லாக வச்சு வாட்ச் பண்ணணும். ஸோ 22,780 லெவல். ஸோ இதில் எப்படி ரியாக்ட் பண்ணுது அப்படின்றத பார்த்துட்டு நம்ம வந்து என்ட்ரிக்கு பிளான் பண்ணலாம். ஸோ நம்மளோட ஃபர்ஸ்ட் கேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸ் கேண்டில் 4,360 லாட்ஸ் வந்து செல்லர்ஸ் இருக்காங்க. 4,360 லாட்ஸ் டெல்டா. ஸோ டெல்டா வேல்யூ பார்த்தீங்கன்னா 4,360, 4.36K. ஸோ இது வந்து என்னன்னா ஸ்ட்ராங் செல்லிங்கை வந்து மீன் பண்ணுது. ஓகே, ஸோ இந்த கேண்டில் ஸ்ட்ராங் செல்லர்ஸ் இருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் கேண்டில் பார்த்தோம் அப்படின்னா 424 net sellers, 424 net sellers. ஸோ அகைன் டோட்டல் வால்யூம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த கேண்டில் 13,260 லாட்ஸ் வந்து டோட்டல் வால்யூம். ஸோ நெட் செல்லர்ஸ் வந்து 4,360. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த தேர்ட் கேண்டில் 208 லாட்ஸ். ஸோ 208 லாட்ஸ் பையர்ஸ் நெட்டாக பையிங் இருக்கு. ஸோ
இதுல ஸ்லோவா கொஞ்சம் பையர்ஸ் என்டர் ஆகுறாங்க. ஸோ என்னோட வியூ, என்னோட எக்ஸ்பெக்டேஷன் இந்த ஜோன் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ரெசிஸ்டன்ஸ் ஜோன். ஸோ இந்த சப்ளை ஜோன்ல இருந்து நமக்கு ஃபர்தர் மார்க்கெட் கீழே வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இஃப் இன் கேஸ் மார்க்கெட் பிரேக் அவுட் ஆகி சஸ்டைன் ஆகுது அப்படிங்கும்போது ப்ரீவியஸ் டே ஹை ஆர் இந்த ரெசிஸ்டன்ஸ் 22,900 வந்து ரீச் பண்றதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ அகைன் இங்கிருந்து ஃபாலோ ஆகும். ஸோ அதனால ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ இந்த ஜோன்ல நமக்கு என்ன நடக்குது அப்படின்றத கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணணும். ஸோ இந்த ஜோன்ல நமக்கு ப்ராப்பரான ஒரு என்ட்ரி செட்டப் கிடைச்சது அப்படின்னு சொன்னா நம்ம எடுக்கலாம். ஸோ இல்லைன்னா ஃபர்தர் இங்க போகும்போது இந்த ஜோன்ல தான் நம்ம வந்து செல்லிங்கான என்ட்ரி பார்ப்போம். இல்லை அப்படின்னா டே ஹைல பார்க்கலாம். ஸோ எய்தர் ஃபர்ஸ்ட் லெவல் ஃபார் என்ட்ரி இது, செகண்ட் வந்து டே ஹை, தேர்ட் வந்து இந்த ரெசிஸ்டன்ஸ் ஜோன். ஸோ இந்த 3 ஏரியாவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இன்னைக்கு. சப்போஸ் மார்க்கெட் வந்து இந்த ஜோன் எதுக்குமே வராம, இந்த ரெசிஸ்டன்ஸ் எதுக்குமே வராம ஃபர்தர் இப்படியே கண்டினியூ ஆகி போகுது அப்படிங்கும்போது இந்த ஏரியால நம்ம வந்து என்ட்ரி அவாய்ட் பண்ணிடுவோம். ஸோ ஃபர்தர் இங்க கீழே வந்துட்டு அகைன் ரீட்ரேஸ்மெண்ட் பண்ணும்போது இந்த ஜோன், அதாவது ப்ரெடிக்டட் லோயர் லெவல் இருக்கு இல்லையா, ஸோ இந்த லெவலை ரீட்ரேஸ் பண்ணும்போது நம்ம வந்து அகைன் செல்லிங் என்ட்ரிக்கு வந்து பிளான் பண்ணலாம். இது வந்து மார்னிங் வீடியோட கண்டினியூஷன். ஸோ நம்ம வந்து 2 என்ட்ரி பிளான் பண்ணியிருந்தோம். ஒண்ணு வந்து இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் ஜோன்ல லைக் இந்த ஜோனுக்கு வந்ததுன்னா நம்ம என்ட்ரி எடுக்கலாம் செல் சைடு அப்படின்னு சொல்லிட்டு. 2வது என்ட்ரி இன்கேஸ் இந்த ப்ரிடிக்டட் லோயர் லெவலை வந்து நமக்கு பிரேக் பண்ணும்போது கீழே வந்து நம்ம என்ட்ரி எடுக்கலாம்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ இந்த 2 என்ட்ரியில வந்துட்டு இந்த ஃபர்ஸ்ட் என்ட்ரி வந்து லைக் நமக்கு அந்த ஜோனுக்குள்ள வராததுனால நம்ம என்ட்ரி எடுக்கல. ஸோ இந்த கேண்டில் நமக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைச்சது. ஸோ இந்த கேண்டில் என்ட்ரி எடுத்திருந்தோம். நம்மளோட டார்கெட் நம்ம மார்னிங் சொல்லியிருந்த மாதிரி இந்த ஜோன் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பக்காவா நம்மளோட டார்கெட் வந்து ரீச் பண்ணிடுச்சு. ஸோ அகைன் வந்து இந்த இடத்த என்ட்ரி எடுத்துட்டு நம்ம வந்து ட்ரைல் பண்ண ஆரம்பிச்சோம். ஸோ ஃபர்தர் வந்து இந்த டார்கெட் ஹிட் பண்ணும்போது நம்ம புக் பண்ணோம். ஸோ இதுதான் வந்து இன்னைக்கோட என்ட்ரி பிளானா இருந்தது. அண்ட் தென் இது வந்து பர்ஃபெக்டாக ஒர்க்கும் ஆச்சு. ஸோ இதை வந்து நம்ம ஆர்டர் ஃப்ளோவில் போயிட்டு பார்த்துடலாம் எப்படி நம்ம என்ட்ரி, என்ன பேசிஸில் நம்ம என்ட்ரி எடுத்திருக்கோம், அந்த கேண்டில் என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஆர்டர் ஃப்ளோ அப்படின்னு பார்த்தோம்னா அந்த பர்டிகுலர் கேண்டில் ஸோ இந்த கேண்டில் தான். ஸோ நம்மளோட இந்த இன்வெர்டட் ஹேமர் இருக்கு இல்லையா, ஸோ இந்த கேண்டில், ஸோ இந்த சின்ன கேண்டில். ஸோ இது வந்து ரீட்ரேஸ்மெண்ட்டுக்கு வந்தது. ஸோ புல் பேக் வந்தப்போ நம்ம இந்த கேண்டில் என்ட்ரி எடுத்திருந்தோம். ஸோ அக்ரெசிவாக லைக் இந்த புல் பேக் ரிட்டர்ன் வரும்போதே நமக்கு வந்து என்ட்ரி எடுத்திருந்தோம். ஸோ ஸ்டாப் லாஸ் வந்து இந்த கேண்டிலோட ஹையில் வச்சு மெயின்டைன் பண்ணியிருந்தோம். ஸோ நமக்கு வந்து பர்ஃபெக்டான என்ட்ரியும் கிடைச்சிருந்தது. ஸோ இமீடியட்டாக இந்த கேண்டிலோட க்ளோசிங்கில் எடுக்கும்போது அண்ட் தென் நம்ம கரெக்டாக டார்கெட்டும் பார்த்தீங்கன்னா இந்த இடத்த போய் ரீச் ஆச்சு. ஸோ இந்த கேண்டில் பார்த்தீங்கன்னா செல்லர்ஸ், ஸோ இந்த கேண்டில் வந்து செல்லர்ஸ் வந்து கண்ட்ரோல் எடுத்திருந்தாங்க. ஸோ இதெல்லாம் நம்ம எப்படிங்கன்றத நம்ம டீட்டெயில்டாக வந்து நம்மளோட ட்ரைனிங் ப்ரோக்ராமில் பார்ப்போம். ஸோ ஐ திங்க் மார்னிங் அனாலிசிஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பர்ஃபெக்டாக நம்ம வந்து என்ட்ரி பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ட்ரி இங்கே, செகண்ட் என்ட்ரி வந்து இங்கேன்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம செகண்ட் என்ட்ரி மட்டும் தான் நம்ம கேப்சர் பண்ண முடிஞ்சது. அண்ட் தென் அது டார்கெட்டும் ஹிட் ஆச்சு. ஸோ நல்ல ஒரு சைட்வேஸ்லயே ஐ மீன் ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக நமக்கு வந்து கீழே போச்சு. இந்த வீடியோவில் தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம எங்கே என்ட்ரி எடுத்தோம், எங்கே டார்கெட் புக் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு, எப்படி நம்ம வந்து மார்க்கெட்டை ப்ரெடிக்ட் பண்ணணும், இல்லை ஐடென்டிஃபை பண்ணணும், எந்த டேரக்ஷனில் போகுது, எங்கே என்ட்ரி எடுக்கணும் அப்படின்றது. ஹோப் இந்த வீடியோ கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. அண்ட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அண்ட் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.